ஹாய் ஆல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் வேர்டில் படிக்கிற மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மோஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் இன்னைக்கு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025. ஸோ மார்ச் 20 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் டே. ஸோ அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணது யாருன்னா வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு பார்ட்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ 8th டைமாக ஃபின்லாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 8 இயர்ஸாகவே ஃபின்லாண்ட் தான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. செகண்ட் இயர்னா டென்மார்க், இந்த வருஷம் தேர்ட் இயர்னா ஐஸ்லாண்ட். ஸோ இந்த வருஷம் டாப் 3 இருக்க கண்ட்ரிஸ் ஃபின்லாண்ட், டென்மார்க் அண்ட் ஐஸ்லாண்ட். இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 118. 118வது இடத்துல இந்தியா இருக்காங்க. நம்மளுக்கு பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தான் 109, 109வது இடத்துல இருக்காங்க. நம்ம ஏன் பாகிஸ்தானை விட கீழே இருக்க பிளேஸ்ல இருக்கோம்னா, நம்ம எக்கனாமிக்கலி அவங்களோட பெரிய கண்ட்ரியா இருந்தாலுமே சோஷியல் சப்போர்ட் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஹாப்பினஸ் அங்கே அதிகமா இருக்கிறதா இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டாப் 3 கண்ட்ரிஸ் என்ன, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எவ்வளோ வருஷமா இருக்கு கண்டினியூஸா, அண்ட் தென் இந்தியாவோட பிளேஸ் என்னன்னு பார்த்தோம். லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. 4 வருஷமா இவங்க தான் லாஸ்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் தான். இந்தியாவோட ரேங்க் என்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 118, 118வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், யூனியன் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே இருக்கிற சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் கம்பராமாயணம் ஃபெஸ்டிவல் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. 18th மார்ச் இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள்ல இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்குன்னா கம்பராமாயணத்தை பத்தி பீப்புள் கிட்ட கொண்டு போறதுக்கு, இல்லைன்னா கம்பராமாயணத்தை பத்தி பெருசா பேசுறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவலா வச்சிருக்காங்க. 1 வீக் ஃபெஸ்டிவல் இது. எப்ப இருந்து எப்ப வரைக்கும்னா மார்ச் 30ல இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கன்னா கம்பர்மேடு, கம்பர் பிறந்த ஊருன்னு சொல்ற கம்பர்மேடு எங்க இருக்குன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். அங்க இந்த ஃபெஸ்டிவல் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா டான்ஸ், ஸ்பீச் காம்படிஷன், அப்புறமா அந்த கம்பராமாயணம் அந்த பாட்டை சொல்றது, இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? பேசிக்லி கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னாவே ஒவ்வொரு ஜோன்ல இருக்க கல்ச்சரை ப்ரொமோட் பண்றதுதான் அவங்களோட மோட்டிவா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த வருஷம் கம்பராமாயணம் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. ஸோ கம்பராமாயணத்தை பத்தின டான்ஸ், ஸ்பீச் எல்லாம் இருக்கும். 1 வீக் ஃபெஸ்டிவல் நடத்த போறாங்க. எங்கன்னா கம்பர் பிறந்த இடமான கம்பர்மேடு, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதோட இனாகரல் செரமனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள்ல நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா 4T ஹப். டி ஹப்னா தீமேட்டிக் ஹப். நேஷனல் குவாண்டம் மிஷனுக்கு கீழே அது இருக்கு. இந்த மிஷன் எதுக்குன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணணும், இந்தியாவே இண்டிஜினஸா நிறைய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லி இந்த நேஷனல் குவாண்டம் மிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு கீழே இப்போ புது இனிஷியேட்டிவா 4T ஹப்ஸ், தீமேட்டிக் ஹப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது 17 ஸ்டேட்ஸ், 2 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிற நிறைய குரூப், அதாவது டெக்னாலஜிக்கல் குரூப்பை ஒன்னா சேர்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 தீம் என்ன அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது எங்க இருக்கும்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூர். அடுத்த தீம் என்னன்னா குவாண்டம் கம்யூனிகேஷன், இது எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. ஸோ இது ஐஐடி மெட்ராஸும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமாஸ்டிக் C.O நியூ டெல்லி, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் குவாண்டம் கம்யூனிகேஷன். அடுத்தது குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ரோலஜி அப்படின்னா ஐஐடி பாம்பே. குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ்னா ஐஐடி டெல்லி. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு கம்ப்யூட்டர் டெவலப் பண்றது, கரெக்டுங்களா? குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படின்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட். அடுத்தது குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ரோலஜினா நம்மளுக்கே தெரியும், இந்த வெதர் ரிலேட்டடான ஸ்டஃப். அடுத்து குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ் அப்படின்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்குன்னு பெக்யூலரா நிறையா எப்படி சொல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனி டிவைசஸ் நிறையா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இண்டிஜினஸாக நம்ம டெவலப் பண்ணதுக்கான கான்செப்டாக இது இருக்கு. ஸோ மொத்தமாக நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷனில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் சப் டாபிக் மாதிரி பிரித்து 4 பிரிச்சிருக்காங்க.
தனித்தனி தீமா. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஐஐடி டெல்லி பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் டிவைசஸ் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருப்போங்கிறனால இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மேபி கொஸ்டின் கேட்டால் 4 THubs எந்த மிஷனோடதுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா எந்தெந்த இன்ஸ்டியூட்ல வந்து இருக்குன்னு கேட்பாங்க. இல்லைன்னா இந்த 4 தீம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது மெக்சிகோல வந்து ஜிஎம்ஓ கார்னை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல மூலியமா பேன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மெக்சிகோல தான் உங்களுக்கு கார்ன் வந்து நேட்டிவ்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு வைல்டு கிராஸ், அதாவது தானா முளைக்கக்கூடிய ஒரு கிராஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராஸ் பேர் என்னன்னா தியோசின்டே. இந்த கிராஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணது மூலியமா வந்த கிராப் தான் கார்ன். ஸோ மெக்சிகோக்கு வந்து அது ரொம்ப நேட்டிவான ஒரு கிராப். ஆனால் ஜிஎம்ஓ கார்ன்னால அது அழிஞ்சிட்டு வருது. அதே மாதிரி ஜிஎம்ஓனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற கன்சர்ன்னால மெக்சிகோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி நேட்டிவ் கார்னை வந்து அவங்க நேஷனல் ஐடென்டிட்டியாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸை வந்து பிளான்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 9000 இயர்ஸ்க்கு முன்னாடியே மெக்சிகோவில் இந்த கார்ன் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்க அவங்களோட நேஷனல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஓ கார்னை வந்து இம்போர்ட் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் போட்டு அந்த ஜிஎம்ஓ சீட்ஸ் வந்து பிளான்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால யூஎஸ்க்கும் மெக்சிகோக்கும் ஒரு கிளாஷ் வந்து லைட்டாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சிஷ்டாச்சர் ஸ்கொயர். இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் ஆன்டி டீசிங் ஸ்கொயர். ஸோ விமனோட சேஃப்டிக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கொயர். இது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கிற ஆன்டி ரோமியோ ஸ்கொயர்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் விமன் சேஃப்டி வந்து நேஷனல் கேபிட்டலில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பிகாஸ் அன்சேஃப் சிட்டியில் டெல்லி ரிப்பீட்டடாக அந்த ரேங்கிங்கில் வந்துட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்குவாடும் யார் லீட் பண்ணுவா அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் லீட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்குவாட் இருக்கும். அந்த ஸ்குவாடோட ஹெட் யாருன்னா ஏசிபி. அந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 5 மேல் ஆஃபீஸர்ஸ், 4 ஃபீமேல் ஆஃபீஸர் அண்ட் தென் டெக்னிக்கல் சப்போர்ட். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஸ்குவாட். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க. டெல்லி. மேபி யாரை பற்றி இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா உத்தரப்பிரதேஷை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. எதுக்குன்னா விமன் சேஃப்டிக்காக. இவங்க வந்து அந்த பேட்ரோலிங் போகிறது அந்த மாதிரி ஸ்டஃப் வந்து விமன் சென்ட்ரிக்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து லாவை என்ஃபோர்ஸ் பண்ணதான் இருப்பாங்களே தவிர மாரல் திங்ஸை பார்க்குறவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு லா இருக்கு, அந்த லா படி ஒரு பர்சன் வந்து தப்பு பண்ணுறாங்க விமனுக்கு எதிராக அப்படின்னா அவங்க வந்து பனிஷ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆக்ஷன் எடுப்பாங்களே தவிர மாரல் வேல்யூ கிடையாது. அதாவது ஒரு பையனும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த லாக்குள்ள வந்தா மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மாரலா அவங்களா கையில் எடுத்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ லா படி தான் போவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் மாரல். ஓகேங்களா? ஸோ இது டெல்லி, இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இதோட நம்மளோட டெய்லி கரண்ட் அஃபேர் எண்ட் ஆயிடுச்சு. இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.